இருந்தாலும் தேட்டருக்குலாம் கிடைக்க மாட்டேது. அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன். என்னதான் நடிகர் நடிச்சாலும் ஃபெமிலியரான பாக்யராஜ் சார் லட்சுமி சார் நடிச்சா கூட தேட்டர்லாம் கிடைக்க மாட்டேங்குது, திரையரங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதை பற்றி தான் நினைக்கிறீங்க? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் பிஸியாக இருந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய டைம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ 17 19 வந்து இல்லைங்க, நீங்கள் பிஸியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னென்னா நீங்கள் இவ்வளோலாம் பிஸியாக இருக்கிற அளவுக்கு படங்களும் வந்து ஓடணும் இல்லையா? அதுக்கு வந்து என்னென்னா தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க, வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க, அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா, இன்றைக்கி காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்திரிக்கை வீக்லி மேக்சின்ல எதுலையும் சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டு இருக்குதுங்கிற மாதிரி ஹெட்லைன் போட்டிருந்தாங்க. ஒரு 3-4 படத்தை தவிர்த்து வேறு எந்த படமே ஓடலை தன்னால் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தேட்டர்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் சங்கங்கள் தான் 3-4 சங்கமாக ஆகிட்டுருக்கு. ஒவ்வொன்றும் இந்த சங்கம் 2 சங்கம், அந்த சங்கம் 2 சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டுருக்க ஒழிய சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொன்னோடனே அது ஏதோ ஹாட் கேக்கு மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரில் நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க போலுக்கு. அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக உட்காந்துட்ருக்காங்க. அதனால் இந்த சினிமாக்களில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் என்னென்னா, நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும். ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்டுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ சித்ரா சொன்னார்ல, கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்துட போகிறதில்ல. ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க? எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அதனால் புதுமுகங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்மளை நம்பி தமிழகத்தில் வந்து படம் எடுக்கான்னா அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற தேட்டர் ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்க திடீர்னு? இங்கே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வர படம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. உங்களுக்கே தெரியும். இல்லை சார், சில நேரங்களில் சில பேர் பெரிய ஜாமானா இருக்கு, நீங்களாம் கேட்க மாட்டீங்க. ஏன் அது சங்கம் நிறைய இருக்குன்றீங்களா? இல்லை சார், சங்கம் தான் கேட்கணும் சார். இது வந்து தனிப்பட்ட ஆள் சித்ராவோ நானோ போய் தனியாக பேசணும். நாங்கள் மேடை கிடச்சா இப்படி பேசுவாங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு அதை தான் பேச முடியும். இது வந்து அந்த தீர்வுக்கு வந்து அந்த சங்கம் வச்சுருக்காங்கல்ல, அவங்க தான் போய் அதுக்கான முயற்சி பண்ணணும். பாடி ரெப்ரசன்ட் கவர்மெண்ட் வந்து அது அக்கறை எடுத்து அவங்களும் பண்ணணும். அது விட்டு போட்டு தேட்டர் இல்லாமல் என்ன ரொம்ப நாள். கேரளா வந்து கவர்மெண்ட் இதே சினிமா நஷ்டமாகுதுன்னா ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஏன் சினிமாவை கண்டுக்கவே மாட்டாங்க? கலைஞர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க சினிமா துறைக்கு வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க, என்ன நஷ்டம்னு. இப்போ இருக்க ஆட்சியாளருக்கு அதை பற்றி தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்கும். ஏன் நீங்களாம் போய் சொல்லக்கூடாதா? இல்லை, இப்போ இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை மேலே கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய திரைப்படம் இல்லை, அவங்களும் சினிமாலேருந்து வந்தவங்க, துணை முதல்வர் சினிமா நடிச்சுட்டு அவங்களுக்கு தொடர்பு இல்லை. இன்றைய முதலமைச்சர் பெருசாக பண்ணல சார். பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்க குற்றச்சாட்டு வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி துணை முதல்வர் சொன்னீங்களே, அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சின்னு, மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க? எந்த தேட்டருக்கு போனாலும் அதெல்லாம் பார்ப்பாங்க. சின்ன படங்களை போய் பார்க்க முடியாதுல்ல. அவங்கள விட்டுருங்க, அவங்களே இல்லை, வேற யாரோ புது இல்லை வேற ஒரு புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது, ராம் சேவா படம் வருது, திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்க சார். எம்ஜிஆர் படமும் வருது, சிவாஜி படமும் வரும்போது அங்கே ஜெமினி படமும் வரும்ல, இப்போ அந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனாலதான் ரப்பர் பந்தெல்லாம் ஓடுது இல்ல, பின்னெல்லாம் அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணிச்சு. அவன் வந்து ரங்கநாதனும் அந்த காம்பினேஷன் டைரக்டர் யார் இந்த படம் பண்ணிக்க டிராகன் பண்ணிக்க, இவங்கெல்லாம் வந்து என்ன தைரியத்தில் எடுக்கிறாங்க படத்தை? சார் பெரிய நிறுவனங்கிறது இல்லைங்க. பெரிய நிறுவனம் ஏன் அவங்ககிட்ட போனாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணாங்க. அதனால தான் பெரிய நிறுவனம் அதை மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க, திறமையான ஆளுகளை. டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்பு பண்ணுறதுனாலயா, அந்த படத்தினுடைய கதாநாயகனாலயா? அதெல்லாம் கிடையாது, கதாநாயகனால தான். அந்த பிரதீப் ரங்கநாதனுடைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்லை நீங்க தயாரிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லா தியேட்டர்லயும் இந்த படம் எதிர்பார்ப்பு இருந்ததுங்க. முதல்ல ஆல்ரெடி ப்ரூவ் ஆனதுனால எதிர்பார்ப்பு இருந்தது. அவ்வளவுதான் விஷயமே தவிர தயாரிப்பு நிறுவனம் காரணம் இல்லை. பிரதீப் ரங்கநாதன் யாருங்க புதுசும் இல்லாம முதல்ல எப்படி ப்ரூவ் பண்ணாரு? ஒரே படம் தானுங்க. அவர் புதுமுகம் தானே. நான் வந்து ஒரு 10-12 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் இதில் பார்த்ததுல எல்லாமே வந்து நல்ல படம் நல்ல கதையாக இருந்துச்சுன்னா ஓடிடுது.
ஓகே, அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க தியேட்டரில் ஓடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பெல்லாம் கிடைக்குது. இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான். நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தியேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்ககிட்ட. எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாராலையும் ஒரு நாளைக்கு 5 ஷோன்னு கொடுக்க முடிய மாட்டேங்குது, 3 ஷோன்னு கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது. இந்த வீக்கெண்ட் வந்து 10 படம் வருது. எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஒரு பெரிய படமும் வரல. நீங்கள் பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது. அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க வச்சுருக்காங்க, நம்மளுக்கும் கொடுக்குறாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது. இப்போ சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு, நல்லா ஓடிச்சு. ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு, வாழை நல்லா இருந்துச்சு, ஓடிச்சு. அதே மாதிரி அது கூட வந்த 10 படம் எங்கே உங்களால் பேர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா மக்களே வந்து ஒரு கருத்து வச்சுருக்காங்க. இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னான்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பார்க்குறாங்க. அப்படியே ஹிட் ஆகுது படம். நீங்கள் சொல்கிறதுங்க அந்த டாமினேஷனுங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் இருந்தது, ஒரு காலத்து ப்ரொடியூசர் இவங்க டாமினேஷனாக இருக்கும், அப்புறம் தேட்டருக்காரங்க டாமினேஷன், இப்படி மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லையா? அப்புறம் ஹீரோக்களை பிடிச்சா தான் டைரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது. அப்புறம் ப்ரொடியூசர்களே பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்களே முதல்ல ஹீரோக்கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா, அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுக்க திரும்பிட்டாங்க. எல்லாமே இப்படி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறது இல்லை. நல்லபடியாக வந்து கதை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் மொழியை. வேறு பிரம்மாண்டங்கள் அது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்க்கஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா, இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது. அதுக்கு பத்திரிகைகள் ஒரு முக்கியமான காரணம். ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசுறதுல ஆட்சேபம் இல்லை. இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா, எனை சுடும் பனி படத்தை எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போய், நான் ஒரு நிமிஷமா நான் பேசுகிறேன், கொண்டு போய் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன்றேன். இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இதில் உங்கள் ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவு பெறணும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஆனால் செய்திகளை பிரதானப்படுத்தும் போது எனை சுடும் பணியை பற்றி போட்டு உள்ளே இதை பற்றி போடுங்க, தப்பில்லை. ஆனால் இதை வந்து தலைப்புச் செய்தியாக்கி எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதை கவனச்சிதறவு பண்ணலாம். இல்லை அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அது கூடவே வேறு ஏதாவது கேப்ஷன் வச்சுக்கோங்க, இதையும் வச்சுக்கோங்க. பேசியிருக்காரு தான் போடுவானுங்க. இதுக்காக தான் உள்ள வந்து பார்ப்பாங்க. வாய்ப்பு என்ன சொல்லியிருக்காரு தான் பார்ப்பாங்க. என்னை சுடும் பண்ணின்னு ஒருத்தர் வந்து தேட மாட்டாங்க. செய்தி போடுறதுக்கே இப்படி தேவைப்படும் போது, ஒரு செய்தி போடுறதுக்கே இப்படிப்பட்ட டைவர்ஷன் தேவைப்படுதுன்னா அப்போ படங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள். அது நீங்கள் தான் சொல்லணும். ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது, இந்த டைரெக்டாக இந்த செய்தியை பற்றி இப்படி சொன்னால் ஜனங்க பார்க்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு டைவர்ஷனாக ஒரு கேப்ஷன் தேவைப்படுதுன்றீங்கல்ல. அப்புறம் சார், தமிழக அரசு உதவி பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களை மாதிரி நிறைய ஜாமான்லாம் சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கு? ஏன்னா தமிழ் சினிமால வந்து நிறைய பேர் வந்து அரசியல் போயிட்டாங்க. ஒருவேளை அதனால தான் இருக்குமோ? என்ன தமிழ் சினிமால வந்து நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து அரசியல் போயிட்டாங்க. அது ஆப்போசிட்டா பெருசா பேசப்படுறாங்க. ஸோ அதனால வந்து இவங்க நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குமோ? யாருக்கு உங்களுடைய போகம் சொல்றாங்க. தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகர்கள் இப்போ வந்து அரசியல் இருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அரசியலுக்கு எத்தனை எந்த காலத்துலயும் அதெல்லாம் விட்டுட்டு அரசியல்ல துறவரமே போட்டாரு. பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு தான் இந்த படம். இல்ல சார், பொள்ளாச்சினா வந்து நீங்க அதாவது உண்மை சம்பவம் தான். பட் வந்து நீங்க பொள்ளாச்சின்னு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நிகழ்வுலாம் கிடையாது. இது வந்து அதுல ஒரு பாத்திரம் இல்ல சார். அதுக்கு சம்பந்தம் இல்லை சார். இது வேற சார். இது பொள்ளாச்சி நடந்தாங்க இல்ல நம்ம அது இல்ல அந்த மாதிரி இல்ல சார். பொள்ளாச்சி அந்த மாதிரி இல்ல பொள்ளாச்சினா அந்த வேற மேட்ரு. இது அந்த மேட்ரு கிடையாது. இது வேற மேட்ரு. நீங்க கரெக்டா போட மாட்டாங்க. படம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லி ஒரு குரூப் வந்து ரிவ்யூ கொண்டு வருது. அதெல்லாம் பத்தி சொல்ல மாட்டீங்க. நீங்க ரிவ்யூ தான் பண்ணிருக்கீங்க நிறைய படம். நீங்க நல்ல ரிவ்யூ இருக்குன்னு சொல்றீங்கல்ல. நல்லா இருக்கிற படத்தை ஓடிட்டு இருக்க படத்தை நல்லா இல்லைன்னு சொல்ற ரிவ்யூ இருக்குல்ல. அப்ப அதுக்கு எதுவும் சொல்ல இது வந்து ஆக்சுவலி என்கிட்ட கேள்வி கேட்கறத விட நீங்கள் எல்லாம் தானே ஒரு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணணும். நாமெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு ஏன்பா இது சரியா அப்படின்ட்டு அவங்க தேடி தான் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க தேடி தான் போறாங்க. மார்க் போடுறாங்க. அவங்ககிட்ட பே பண்ணா மட்டும்தான் அவங்க நல்லா ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தேடி தான் போறாங்களே. நாங்க வந்து பே பண்ணி வாங்குறது கிடையாது. எங்களோட ரிவ்யூ வந்து உண்மையா இருக்கும். சரிங்களா? நீங்க போய் தேடி போங்க. உங்களை நான் பாராட்டுறேன். இது போன்ற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற போக்கு இருக்குல்ல, அது வந்து முறையற்றது அப்படின்னு நான் என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்குறவங்க நல்லா தெரியும். அதை நான் வந்து பல முறை கண்டித்திருக்கிறேன். அதாவது இது வந்து எந்த ஒரு விஷயமும் எதுவாக இருந்தாலுமே ஒரு ஹெல்த்தி க்ரோத் வேணும்.
அந்த ஹெல்தி growth எப்படி இருக்குன்னா அதுவாக தானாக நடந்தால் தானே தவிர இது போன்று திணிக்கப்பட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க எனக்கு ஒரு படம் நல்லா இப்போ லப்பர் பந்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதை பெருசாக ப்ரொமோட் பண்ணாங்க ப்ரமோட் பண்ணது மக்கள் தான் படம் நல்லா இருந்தது ப்ரமோட் பண்ணாங்க அதனால் எந்த ஒரு ப்ராடக்டும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வலிந்து திணிச்சு இவரை போய் நல்லா இருக்குன்னு சொல்ல தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க இப்போ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரீங்க உங்கள் நண்பர்கிட்ட சொல்லும்போது இந்த ஹோட்டலில் தோசை சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்து ட்ரை பண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு பிஆர்ஓவா அந்த ஹோட்டலில் ஏதாவது காசு தராரா உங்களுக்கு இல்லை ஆனாலும் நீங்கள் அந்த பிஆர்ஓ கேம் பண்ணுறீங்க ப்ராடக்ட் இஸ் குட்டு அதனால் நீங்கள் வவுச் பண்ணுறீங்க அதுதான் சினிமா இப்போ தானே இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பார்க்குறோம் நம்ம ட்விட்டர் ஹேண்டில் இப்போ தான் இருக்குது இன்ஸ்டா ஹேண்டில் இப்போ தான் இருக்குது ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால் பாவரிசையில் பீன்சிங் படங்கள்லாம் வெற்றி பெற்ற போது இவங்கெல்லாம் யார் இருந்தாங்க வந்து சின்ன படம் சொன்னீங்க கதை நல்லா இருந்தது ஓடிச்சு சொன்னீங்க அது கூட ஒரு 10 படம் வந்துச்சு விடாமுயற்சி வரும்போது படம் நல்லா இருக்குதா அது கூட ஏன் விடலை அதுதான் எங்களோட கேள்வி இல்லை விடாமுயற்சி நான் இல்லைக்கண்ணா இல்லைம்மா நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்களே ஒரு விஷயம் சொல்கிறேங்களேங்க ஒரு உண்மையை சொல்கிறேன் பெரிய நடிகருடைய படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் எல்லாருடைய பார்வையும் அந்த படத்தை நோக்கி தான் இப்போ நீங்களே கூட ஒரு 8 படம் வருது கூட விடாமுயற்சி வருது ஒரு திரைப்படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் எந்த படத்தை முதல்ல சூஸ் பண்ணுவீங்க அப்படி இருக்குமோ அந்த படத்தை தான் ஜனங்க சூஸ் பண்ணுவாங்க போது நாம் அதை போய் சிக்கிக்கக்கூடாதுன்னு தானே டிராஃபிக் ஜாம் இருக்குதுன்னு தெரியுது இருந்தும் டிராஃபிக் ஜாம்பில் கார் ஓட்டுவானா புத்திசாலித்தனமாக ஒரு நாள் தள்ளி போகலான்னு நினைப்பானா அதான் நீங்கள் பண்ணுவீங்க இந்த படம் நாங்கள் வந்து டேட் நீங்கள் விளையாட மாட்டீங்களா அந்த போக்கு தான் அது இந்த படத்துக்கு நாங்கள் இது எல்லா இடத்துக்கும் நடக்கும் இந்த படத்துக்கு நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி ஜனவரி 10ன்னு போட்டிருந்தாங்க அது வேண்டாம் பாவம் இது மற்ற விஷயத்துலேருந்து எப்படியாவது நிறைய சுடும் பண்ணி திருப்பி ட்ரை பண்ணுறாரு திருப்பி கொண்டு போய் அங்கேயே நிப்பாட்டிடுவோம் சார் அப்படியே அது இல்லை நாங்கள் வந்து சிம்பிளாக சொல்லட்டும்